ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே டேம் சிட்டி 360 ஸோ நம்மளுடைய பாலமலை ட்ரெக்கிங் ஃபஸ்ட் வீடியோக்கு ரொம்பவே நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்போ ப்ரோ செகண்ட் வீடியோ வரும், செகண்ட் வீடியோ பார்ட் 2 வரும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பார்ட் 2 நம்ம பாலமலையுடைய செகண்ட் வீடியோ வந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலமலைக்கு மேலே வந்துவிட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த கொண்டை ஊசி விளைவுகள் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து மேலே வந்துவிட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சமவெளி மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப ஃப்ளாட்டாக நம்ம நார்மலாக ஊர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மண் ரோடு தான், மேலே ரொம்பவே இருக்குது. இப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ ஊருக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே ஒரு 3 மலை இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தேஸ்வரன் அந்த கோயிலுக்கு நம்மளால் போக முடியும். அதுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி எதுவுமே கிடையாது. நம்ம கால்நடையாக தான் நம்ம போயாகணும். இப்போ பாருங்கள், இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ரோடு கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சராக தான் இருக்குது. ரொம்பவே ஜாக்கிரதையாக போகணும். ஸோ நம்ம நண்பர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார், நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ ஊருக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். இதுதான் ஊரோட இந்த என்ட்ரன்ஸு. இதை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். முன்னாடி போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்போவுமே வற்றாதான். ஸோ அந்த மாதிரி ஒரு செம பிளேஸ் ஒன்று இருக்குது, அதிசயமான பிளேஸ் இருக்குது. வாங்க, நான் வீடியோவில் உங்களுக்கு அந்த இடத்த நான் காட்டுறேன். ரொம்பவே டயர்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம மலை வந்து ஏறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்ட்னஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வண்டி ஓட்டுறதை தான் நம்ம பாராட்டி ஆகணும். பாருங்கள், மேலே எல்லாமே காடு பாருங்கள், இவ்வளோ சமவெளியாக இருக்குது பாருங்கள். இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே எல்லாமே நம்ம நெல் அந்த மாதிரி எல்லாமே அறுவடை பண்ணுறாங்க. மழையை நம்பி தான் இருக்காங்க. போர் போட்டும் தண்ணி பச்சுறாங்க. எப்படி மலை மேலே போர் போட்டால் தண்ணி வரும்னு கேட்டாலுமே மேலேயும் போர் போட்டால் தண்ணி கிடைக்குங்க. பாருங்கள், மக்கள் எல்லாமே விவசாயம் தான். இங்கே வந்து இன்னும் ஃபேமஸ் என்ன சொன்னால் பலாப்பழம், நாகப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, நாவற்பழம். ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. அப்போ நம்ம விநாயகர் கோவில் பக்கமாக இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். முன்னாடியே போய்ட்டு இருக்கிறோம். சன்லைட்டுமே நல்லா தலைக்கு மேலே வந்துருச்சு. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கீழே கம்பேர் பண்ணும்போது மேலே கண்டிப்பாக 1 டிகிரி இல்லை 2 டிகிரி கம்மியாக தான் வெயில் ஃபீல் ஆகுது, கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், ரோடு பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன தடமாக இருக்குது, மாறிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது இடம் எல்லாமே. சரி, மேலே பாருங்கள், இப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டு இப்போ நம்ம கண்டிப்பாக வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்பவுமே ஹீட் ஆகிடுச்சு. இன்ஜின் ரொம்பவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ 2-3 இடத்துல வண்டி வந்து நிறுத்தி தான் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தோம். மேலே வண்டி ஏற்றிட்டு இருக்கிறோம் நாங்கள். கண்டிப்பாக வண்டி நல்ல வண்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ட்ரெக்கிங் நம்ம விழாக்கு நம்ம வர முடியும். கண்டிப்பாக வண்டி ரொம்பவே நல்லா மெயின்டெனன்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக வண்டி ஓட்டுற கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாராலையுமே இந்த வழியில் வந்து வண்டி ஓட்ட முடியாது. நல்லா பச்சை பசேர்னு இயற்கையில் சூழ்ந்து நல்லாவே இருக்குது. இடம் பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சிருது இல்லையா, நேற்று நல்லா மழை. அதனால் இந்த இடம் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வண்டியே ஒரு இடத்துல அப்படியே புதக்குழியில் மாட்டுற மாதிரி மாட்டிக்கிச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்தாங்க. அவங்கெல்லாம் தள்ளி தான் வண்டி கொண்டு வந்தோம். அப்படியே வண்டி முன்னாடி அப்படியே போய்ட்டு இருக்கிறோம். நெருங்கிட்டோம். இப்போ பக்கத்திலே போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பக்கத்திலே போயிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டின்னு எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் அந்த மாதிரி வண்டி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிற வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மலையேறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக வெயிட்டாக இருக்கிற வண்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்று எந்த வண்டி வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சைடில் பாருங்கள், வியூலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னும் சிறிது தூரம் தான். நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போனோமா அந்த ஊரோட எண்டு வந்துடும். நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்நடையாக நடந்து மேலே நடந்து போகலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன், அந்த கிணறு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா?
கண்டிப்பாக மக்கள் பாருங்கள் மேலே இப்படியே இந்த இடத்துலயே மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ இங்கே மக்கள் இருக்கிறனால இவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போய் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கிடையாது. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சினா வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலேருந்து கீழே வரத்துக்கு இவங்க கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் இவங்க வந்தாகணும். கண்டிப்பாக இவங்களுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கவர்மெண்ட் மாற்றினால இன்னுமே நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நமக்கு கிடைக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக போய் சேரும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் என்னுடைய தாட். கண்டிப்பாக நிறைய இடத்துல பாருங்கள் பலாப்பழம் வாசம் அப்படியே போகிற இடத்துல நிறைய மரம்லாம் இருக்குது பக்கத்தில் எல்லாமே. இப்போ இங்கே மக்கள் எல்லாமே மேலே விவசாயம் தாங்க மெயின் எல்லாமே. ஸோ எனக்கு என்ன இந்த இடத்துல தோணுதுன்னு நினச்சிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நான் கண்டிப்பாக இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரெக் விழாக்கு வர்றது. ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இருக்கிறது. செம்ம பிளேசஸ் இருக்குது. நம்ம எல்லாமே சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா அந்த மாதிரி இருக்குது, கொடைக்கானல், ஊட்டின்றோம். கண்டிப்பாக அதுவும் நல்ல பிளேஸ் தான். ஆனால் நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே நம்ம ஊர்லேயுமே நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம போய் பார்க்குறதில்ல, நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம ஊர்லேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது. நிறைய பேர் வாங்க விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உனக்கு ரொம்பவுமே ரிலீஃப் ஆகும், ரிஃப்ரெஷ் ஆகும் உங்களுக்கு மைண்டு. கண்டிப்பாக அந்த குவாரண்டைனில் நிறைய பேர் வீட்லேயே நம்ம இருக்கிறோம். அப்பப்போ கிடைக்கிற அந்த லாக்டவுனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தளர்வுகளை பயன்படுத்திட்டு கொஞ்சம் பண்ணுங்கள். நம்ம எண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே போக போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கிராமத்தை விட்டு இப்போ நம்ம தாண்ட போகிறோம். பாருங்கள் ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் அந்த கரண்ட்டு கம்பம் நான் சைடில் நான் பார்க்குறேன் மேலே ஊருக்குள்ளே. பாருங்கள் இங்கேயும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டே தாங்கணும். ரொம்பவுமே இடம் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பாருங்கள் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருப்பீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது லொக்கேஷன் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி லொக்கேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த ரீச் ஆயிடலாம். ஏன்னா ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கிறனால தான் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் தான் இப்போ வண்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இல்லை 15 கிலோமீட்டர் வேகம் கூட இருக்காது, ஒரு 7, 8 அதில் தான் நம்ம வண்டி ரன் ஆகிட்டே இருக்குது. சொல்லப்போனால் ரொம்பவே நாங்கள் ஊர்ந்து தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே சாப்பிட்டதோட சரி, மேலே எங்கேயுமே நம்ம வண்டி நிறுத்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அது போய் பார்க்கலான்னு தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா நாங்கள் போடுவோம். ரொம்பவுமே இடம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நம்ம எல்லாருமே வாங்க விசிட் பண்ணுங்கள், இடத்த பாருங்கள். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடையாதுங்க. இப்போ நான் அந்த மலை மேலே நான் போயிட்டு இருக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவு கூர்றேன், கீழே எங்கேயுமே நாங்கள் போயிட்டு இல்லை. மலையின் உச்சியில் ஒரு சமவெளி இருக்குது, அந்த சமவெளியில் போயிட்டு இருக்கோம். மறுபடியும் நான் நிறைவு கூர்றேன், இதுக்கு மேலே இன்னும் 3 மலை நடக்கணும். இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கிறது மட்டும்தான். இன்னும் இருக்குது, வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அந்த கிணறு நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது ஊரோட எல்லை பக்கமாக நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக வண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. முன்னாடி போயிட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிடலாம். ஊரோட எல்லைக்கு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வந்துட்டோம். ஊரோட எல்லைக்கு நம்ம இப்போ வர போகிறோம். அவ்வளோதான், இப்போ வந்துட்டோம். ஊரோட எல்லைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பக்கத்தில் வரப்போகுது.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள் மேலெல்லாம் போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு இருக்க எல்லாமே நம்மளோட க்ரூ மெம்பர்ஸ் தான். எல்லாமே நம்மளுடைய மலையேற்றத்தில் தான் இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம. சரிங்களா? இதுக்கு மேலே நடைப்பயணம் தான் எல்லாமே. அந்த வண்டியை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த 3 மலையை நம்ம வந்து நடந்து தான் மேலே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி போயிட்டுருக்கிற நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் எல்லாருமே நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவுமே எப்படி சொல்கிறதுனே தெரியல. பிளேசஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. வேறு லெவலில் இருக்க பிளேசஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் பிளேசஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் இந்த மாதிரி இடத்துலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி சேனலில் தான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நான் பார்ப்பேன். ஒரு லைவில் பார்த்து ஃபீல் ஆகுது உண்மையிலுமே. நீங்கள் மொபைலில் பார்த்தாலுமே நீங்கள் யூடியூப் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு நேரில் பார்த்து எவ்வளோ ஃபீல் ஆகுமோ அதுக்காக தான். பாருங்கள் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 மலையை நம்ம இப்போ ஏறணும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஆகிருக்கிறோம். இன்னும் நம்ம 3 மலை ஏறணும். ரொம்பவுமே இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குண்டும் குழியுமாக தான் இருக்குது. சடனாக பள்ளமாக இருக்குது, சடனாக மேடாக இருக்குது, நிறைய இடத்துல பாறைகள்லாம் இருக்குது. ரொம்பவுமே உடம்ப ரொம்பவுமே கலக்கி வைக்குது. அப்படியே நான் முன்னாடியே போயிட்டே இருக்கேன். அப்படியே நம்ம குடும்ப மெம்பர்ஸ் எல்லாமே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரும்போது தான் நண்பர்களே இப்போ நம்ம அந்த கிணத்துட்டு தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த கிணறு தான் அதிசயமான கிணறு. எப்போவுமே நீர் வற்றாத கிணறு இது தான். பக்கத்தில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். இந்த கிணறு இந்த ஏரியாவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. நீர் எப்போவுமே வற்றது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் தண்ணீர் இருக்குங்களா? இந்த கிணத்துல எப்பயுமே தண்ணீர் வற்றவே வற்றது. அப்படி பெரிய ஒரு அதிசயமான இடம் இது. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு மூலிகை தண்ணின்னு கூட சொல்லலாம் இந்த தண்ணீரை. ஸோ அதுக்கு நிகரானது இந்த தண்ணீர். இதுதான் எங்களுடைய எனர்ஜி ட்ரிங்க் சொல்லப்போனால். மேலே வந்து இப்போ நம்ம மலையேற்றத்தில் இப்போ நம்ம தொடங்கிட்டதுனால நாங்கள் எதுவுமே சாலிட் ஃபுட் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கல. ஸோ லிக்விட் அந்த மாதிரி வாட்டர் ப்ளஸ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து நாங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் இப்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள ஒரு 2 இடத்துல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டோம். ரொம்ப டைட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே உடம்பு ரொம்பவுமே முடியல. ஒரே அலைச்சலாக இருக்குது அப்படியே. கண்டிப்பாக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னா அதுக்கான பலன் நம்ம கிடைக்காமலாம் இருக்காது. கண்டிப்பாக கிடைச்சிட்டு தான் இருக்குது. கிடைக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஆதரவு தாங்க. பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். கண்டிப்பாக படிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்களா? பரவாயில்ல. இது இருக்கிறனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துலாம் அதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தோட இந்த இடம் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன கொண்டுட்டு போகணும் மறுபடியும் ஒரு டெமோ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு. கண்டிப்பாக போகும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 1 மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் லிக்விட் ஃபுட் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் மலை ஏறும்போது குளுக்கோஸ் பவுடர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பேர் ஹைட்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுற்றல் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் படிக்கட்டில் நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோம். நம்ம நண்பர் ஏறிட்டு இருக்காரு முன்னாடியே. நம்ம இன்னும் நிறைய போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது. சுற்றி 2 பக்கம் நல்லா புதராக தான் இருக்குது நமக்கு. நடுவில் ஒரே ஒரு அந்த ஆற்று வழி மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த ஓடை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒத்தையடி பாதை மட்டும்தான் இது. ரொம்பவுமே இடம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இடத்துல ரொம்பவுமே இயற்கையாக இருக்குது. ஏன்னா இயற்கை இருக்கிற இடத்துல தானே ஆபத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆபத்துன்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க இடம் ரொம்பவுமே அடர்த்தியாக இருக்குது செடிகள் எல்லாமே. இந்த சீசனில் பாருங்கள் பின்னாடி எல்லாமே மலை தான். இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணுறேன். நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம்? நம்ம மேட்டூர்லேருந்து ஆரம்பித்தோம். மேட்டூர்லேருந்து ஆரம்பித்து நம்ம பாலமலை அடிவாரம் வந்தோம். பாலமலை அடிவாரத்துலேருந்து நம்ம பாலமலை ஏறணும். பாலமலைக்கு மேலே அந்த ஊருக்கு வந்தோம். அந்த ஊரை தாண்டி இன்னும் நம்ம 3 மலையை நம்ம ஏறிட்டு இருக்கோம். இப்போது இன்னும் நம்ம சித்தேஸ்வரன் கோயில் அடையலை. இன்னும் தூரம் இருக்குது போகிறதுக்கு. மலையேற்றம் இருக்குது இன்னும். கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா கடவுள் பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸியாக அமையாது இல்லையா? போய் பார்க்கலாம் மேலே என்ன எப்படி பிளேசஸ் இருக்குதுன்னு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். எனக்கு ரொம்பவுமே ஒன்றுமே முடியல. இருந்தாலும் எனக்குள்ளே அந்த ஒரு ஆர்வம் இருக்குது.
ஸோ நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது இல்லையா? கண்டிப்பாக வாங்க போகலாம், முயற்சி செய்வோம், அதுக்கான பலன் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் 500+ கிட்டத்தட்ட 700 படிக்கட்டுக்கு மேலே படிக்கட்டு இனிமேல் நம்ம ஏற வேண்டியது இருக்கும். இதுதான் அந்த கோயிலோட கீழே, ஓகேங்களா? நம்ம படிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிவாரத்தில் இருக்கும் அந்த கோயிலுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடம் மலையில் டிஸ்டன்ஸ். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு ஏற போகும்போது முதல் படிக்கட்டு நண்பர் ஏறிட்டார். மேலே கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட படிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 700க்கு மேற்பட்ட படிக்கட்டுகள்னா இப்படி ஒரு மலையை நம்ம ஏறி வந்து அதுக்கு மேலே 3 மலை தாண்டி அதுக்கு மேலே அந்த 700 படிக்கட்டுகள் ஏறணும். இதுதான் அந்த லாஸ்ட்டு மலை. ஸோ கேட்குற உங்களுக்கே எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவுமே உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு ரொம்பவுமே உங்களுக்கு சோதனையாகும் உங்களுக்கு இந்த இடத்துல. வாங்க, நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சேஞ்சஸ் நடக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இப்போ மேலே அப்படியே நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக எங்ககிட்ட இருக்கிற அந்த ஜூஸு ப்ளஸ் குளுக்கோஸ் பவுடர் எல்லாமே தீர்ந்துருச்சு. அந்த கடைசி எல்லாமே இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள். ஸோ நண்பர் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்தவங்க தான் எல்லாருமே. பாருங்கள், பாதியிலே உட்காந்துருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட் மலை ஏறது மட்டும் இல்லை, மலை ஏறிட்டு ரிட்டன் நம்ம ஏறின மாதிரியே இறங்கணும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இடம் எல்லாமே. நாம் மட்டும் தான் போகிறோம் கிடையாது, நிறைய பேர் வராங்க, இன்னும் நிறைய மக்கள் வரலாம். கண்டிப்பாக தகுதியான நம்ம இடம் தான் இது. இந்த மலையேற்றம் இருக்குது நண்பர்களே, மலையேற்றம் இன்னும் போயிட்டே இருக்குது. இப்போ தான் அந்த ஒவ்வொரு படிக்கட்டை தாண்டிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50-60 படிக்கட்டு ஏறி இருப்போம். இன்னும் 650க்கு மேற்பட்ட படிக்கட்டு என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக கடவுளை போய் நம்ம பார்த்துடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனவும் நிறைய பேருக்கு மன நிம்மதி கிடைக்கிது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னதெல்லாம் நடக்குது, நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் வேண்டுதலை வைக்கிறாங்க. நிறைய பேர் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே வராங்க இந்த இடத்துக்கு. நிறைய பேர் ட்ரெக்கிங்காக வராங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ட்ரெக்கிங்காக மட்டும் வராதிங்க. கண்டிப்பாக அந்த கோயில் ரொம்பவே புனித தலமானது. கண்டிப்பாக வாங்க. மறுபடியும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், கோயிலுக்கு வரும்போது பத்தியமாக இருந்துட்டு வருவது மிகவும் நல்லது. கண்டிப்பாக அது மக்கள் நிறையவே பேசிக்கிறாங்க. இது நம்ம கோயிலுக்கு வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அந்த ட்ரெக்கிங் வரவங்களுக்குமே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கோயிலுக்கு வரவங்க நார்மல் ட்ரெக்கிங் வரவங்க கூட குளிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாமி காட்டணும் இல்லையா, நாங்கள் மலை ஏற்றத்துக்கு கீழே அடிவாரத்தில் அது எல்லாருமே வணங்கிட்டு தான் மேலே வருவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு மேலே தான் வருவாங்க. நீங்களும் வாங்க கண்டிப்பாக. ஃபைனலி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம வந்துவிட்டோம். அந்த 700 படிக்கட்டை தாண்டி இப்போ நம்ம வந்துட்டோம். நமக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாறை இடுக்கு இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பாறை இடுக்கில் வந்து போய் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். குனிஞ்சு கொஞ்சம் நம்ம தலையெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கடைசி எண்டு. அதுதான் கீழேருந்து 99% ஏறிடுவோம். அந்த மேலே அந்த 1% கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறி தாங்கணும். பாறை இடுக்கு பாருங்கள், ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குது இடம் எல்லாமே. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஒரு டைமுக்கு 3 டைம் யோசித்து தான் மேலே ஏறணும். இந்த இடம் கொஞ்சம் ஏன்னா மழை பெஞ்சிருக்குன்னு ரொம்பவுமே வழுக்கலாம் வேறு இருக்குது இடம், பாறைகள் எல்லாமே. இந்த மேலே ஏறிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நண்பர்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம், அவ்வளோதான். மேலே நம்ம வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வராங்க. அப்படியே நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஸோ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபினிஷிங் மேலே நம்ம டாப்புக்கு வந்துட்டு தான் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாறை இடுக்கில் பார்த்து நடக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்கிறது, ஓகேங்களா? சிவன் இருக்கிறாரு மேலே. சிவனுக்கு சொன்னவே யாருக்குமே கண்டிப்பாக தெரியும். சிவன் அவர் நிகர் அவரே தான். ஸோ அவரை பார்க்குறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க மேலே. முதற்கடவுள் சிவன் அவர்களை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள், மேலே இருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பாதியில் வரும்போது நாம் மட்டும் தான் போகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆனால் மேலே வந்து பாருங்கள் நிறைய மக்கள் வராங்க, நிறையா மக்கள் வராங்க, போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும், உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வேணுமா?
இந்த கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கும்னு தான் நாங்களும் வந்திருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க. பாருங்கள், மேலே கோயில் தெரியுது பாருங்கள். கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாமே மக்கள் எல்லாமே மேலே இருக்காங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மக்கள் மேலே இருப்பாங்கன்னு. நான் கூட நினச்சேன் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. நிறைய மக்கள் இருக்காங்க மேலே. சாமி வந்து பார்த்திங்கன்னா, கோயில் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கோயில் என்ட்ரன்ஸுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன கை குழந்தை முதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி ஊனி நடக்கிற அந்த வயதானவர்கள் முதற்கொண்டு இந்த கோயிலுக்கு வராங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்குங்க இந்த கோயிலில். எல்லாமே நடக்குது. நம்ம நினச்சத நிறைவேற்றுற கோயில் தான் இது. பாருங்க, மேலே நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக கோயில் வந்து சின்னதான். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கடவுள் தான் சிவன், முதற்கடவுள், முக்கன் சிவன் இவர் தான். எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு எல்லாருமே வராங்க பாருங்கள். லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி இருப்பாரு. இப்போ நம்ம மலை உச்சியில் இருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த கோயில், அந்த சுற்றி இருக்கிற அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாமே வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம கோயிலுடைய இந்த பின்பகுதி தான் இது. பாருங்கள், அதுதான் அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் காவிரி ஏறு. பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா, அதுதான் காவிரி ஏறு. மக்கள் எல்லாமே பின்னாடி இருக்காங்க பாருங்கள். கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் அதுமாதிரி டெய்லி இப்படி தான் இருக்கும். ஸோ இவரும் ஒரு சிறப்பு விருந்தாளி தான். தினமும் இந்த இடத்துக்கு வருவார். மக்கள் எல்லாமே இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரங்குகளுக்கு நிறையா ஃபுட் கொண்டு வருவாங்க. ஃப்ரூட்ஸும் சரி, ஸ்நாக்ஸ் நிறையா கொண்டு வருவாங்க. இங்கே இருக்கிற இந்த விலங்குகளும் மக்கள் எதுவுமே துன்புறுத்தாது. பாருங்கள், நம்ம நண்பர் ஒருவர் பாருங்கள். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்தீங்க இவங்க எல்லாமே. கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளாம் ஹை சொல்கிறாங்க, நீங்களும் ஹை சொல்லுங்கள். எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்தவங்க தான். நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மன நிம்மதிக்காக நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் ஒரு புத்துணர்ச்சிக்காக வராங்க. ஸோ நிறையா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.